அன்புள்ள மிதுனராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ராசியில் புதன், 2இல் குரு சுக்கிரன், 3இல் கேது, 9ஆம் இடத்தில் ராகு, 10இல் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், விரை ராசியில் சூரியன் இருக்கிறார். ஜென்ம ராசியில் புதன், 2இல் குரு சுக்கிரன் இருப்பதால், தங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருப்பதால் நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். மனதில் போட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். வம்பு வழக்குகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். உங்களுக்குள்ள கடன்கள் அனைத்தும் மறைந்துவிடும். தற்போது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதாரங்கள், உதவிகள் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். வேலையாளர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் தாங்கள் நன்றாக தொழில் வளர்ச்சி நன்றாக கூடும். உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் முடிவடையப் போகிறது. குரு கடகத்தில் உச்சமாகி 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டு. வியாபாரத்தில் மேன்மை உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுள்ள அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு பண வரவுகள் அபரிமிதமாக உண்டு. நிலபுலன்களால் ஆதாயம் உண்டாகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். இடம் வாங்கி போடலாம். அன்பர்களே, மாணவியர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செய்யலாம். ஆகவே தங்களுக்கு வரும் நாட்களில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ஸ்தான அதிபதி சனி குருவால் பார்வை பெறுகிறார். தொழில் வளத்தை அதிகப்படுத்துவார். தனஸ்தானத்தில் 2 சுபகிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது. குருவும் சுக்கிரனும். அபரிமிதமான பல வரவுகள் உண்டு. சூரியன் புதன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது. சிலர் மேல் படிப்புக்காக வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் உண்டு. கணவன் மனைவிக்குள் உரசல்கள் இருந்தாலும் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். சிலருக்கு இரவில் தேவையில்லாத கனவுகள் வரலாம். தேவையில்லாத கனவுகளால் தூக்கம் கெடலாம். வழக்குகள் சாதகமாக கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ராசியில் சூரியன் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கலாம். உடலை பராமரிக்க வேண்டும். வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். மற்றபடி மீனராசி என்பவர்களுக்கு குரு சாதகம், சுக்கிரன் சாதகம், புதன் சாதகம், கேது சாதகம், ராகு சாதகம், சனியும் சாதகம், செவ்வாயும் சாதகம். இவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். பழைய கடன்களை அடைக்க வழிபிறக்கும். பகவத்கீதை படியுங்கள். கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.